ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் வீட்டில் பத்திரமா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி 4th யூனிட்டில் ஆக்சுவலாக நம்ம முன்னாடி முடிச்சிருந்தது வந்து இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய எல்லா சாப்டர்ஸும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அண்டு அது ரிலேட்டடான சில டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ராசஸ் இன்ட்ராக்ஷன். ஸோ ப்ராசஸ் இன்ட்ராக்ஷனை நம்ம ரெண்டு மெயின் கேட்டகரிஸை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டிபெண்ட் ப்ராசஸ், செகண்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து எந்த ஒரு இன்னொரு ப்ராசஸோட கம்யூனிகேட் பண்ணாமல், அதாவது வித்தவுட் எனி டேட்டா ஷேரிங் எதுவுமே பண்ணாமல் இருந்தது, அதுவே வந்து தனியாக ஒரு ப்ராசஸாக ரன் ஆகுது, அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம இண்டிபெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே கன்கரண்ட்டாக ஒரே டைமில் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் வந்து இருக்கும். இண்டிபெண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்கும். அது மற்ற ப்ராசஸில் என்ன நடக்குதுன்றதை பற்றி அது கண்டுக்காது. அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நம்ம இண்டிபெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் we may have some cooperative process also. இந்த கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸை நம்ம இன்னும் ரெண்டு சப்டிவிஷனில் பிரிக்கலாம். கோஆப்ரேஷன் பை ஷேரிங், கோஆப்ரேஷன் பை கம்யூனிகேஷன்னு ரெண்டாக பிரிக்கலாம். நார்மலாக இந்த கோஆப்ரேஷன் பை ஷேரிங்கை ஷேர்டு டேட்டா இல்லைன்னா ஷேர்டு மெமரி இந்த மாதிரியான சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மூலமாக நார்மலாக பண்ணுவாங்க. அப்படி இல்லை, ஷேர்டு பை கம்யூனிகேஷன் வந்து பண்ணணும், கோஆப்ரேஷன் பை கம்யூனிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில முக்கியமான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பிளாக்கில் இது சம்மந்தமான எல்லா ப்ரோக்ராம்ஸுமே எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்டிஓஎஸில் இல்லைன்னா ஒரு ஓஎஸில் வந்து we may have kernel, அந்த கெர்னலுக்குள்ளே தான் இந்த மேனேஜ்மெண்ட் மாடியூல்ஸ் எல்லாமே இருக்கும்னு நம்ம ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கோம். அந்த மேனேஜ்மெண்ட் மாடியூல்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் ரொம்ப முக்கியமானது ஃபைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பிளாக் தான். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே தான் இந்த இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட எல்லா கம்யூனிகேஷன்லுமே உள்ளே வரும். ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து நம்ம இந்த மாதிரி கோஆப்ரேஷன் கொண்ட ப்ராசஸாக இருந்தால் we can segregate the sections of the process. இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஸோ அதில் உள்ள என்ட்ரி செக்ஷன், கிரிட்டிக்கல் செக்ஷன், எக்ஸிட் செக்ஷன், ரிமைண்டர் செக்ஷன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு ப்ராசஸ் வந்து என்ட்ரி செக்ஷனுக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து இட் மே பி a shared data process or it may be a non-shared data process-ஆகவும் இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து செய்யும்போது அந்த பர்டிகுலர் ஒர்க்கு வந்து அந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டுமே அந்த டைமில் மட்டுமே பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னோம் அப்படின்னா, ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய கார்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ அந்த கார்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு அசம்பிளி செக்ஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த எல்லா காருமே வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எல்லாமே வந்து அசம்பிள் ஆகியாச்சு. அசம்பிள் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பர்டிகுலர் காருமே வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டைம் பீரியடில் க்ளீனிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு காருக்குமே ஒவ்வொரு மாதிரியான க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு காருக்கும் தனித்தனியாக க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால அதுக்குன்னு டைம் ஷெடியூல்ஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அப்போது ஒரு பர்டிகுலர் கார் வந்து நமக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த காருக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம் பீரியடுக்குள்ளே அந்த பர்டிகுலர் காரை வந்து நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த டைம் பீரியடை நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன் இங்கே சொல்கிறோம். அப்போது அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் அந்த காருக்கு இந்த
பர்டிகுலர் க்ளீனிங் ஒர்க்குன்னு அசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து வேறு எந்த ஒர்க்கும் அவங்க செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம கோஆப்ரேஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்குள்ளே அந்த ப்ராசஸ் வந்து இந்த டயத்தில் தான் இந்த ஒர்க்கை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே டைம் பீரியடை பிரிச்சிடுறோம். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து 2 முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம இங்கே அச்சீவ் பண்ண நினைக்கிறோம். ஒன்று வந்து ப்ராசஸோட டைம் பீரியடு, அதை வந்து கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிடுறோம். எந்தெந்த பர்டிகுலர் ப்ராசஸை எந்தெந்த டைமில் எப்படி பண்ணணுன்றதை நம்ம கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிடுறோம். செகண்ட் விஷயம், ரிசோர்ஸஸையும் நம்ம இங்கே ஷெட்யூல் பண்ணுறோம். அப்போது இங்கே ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே நடந்துடுது, டைம் மேனேஜ்மெண்ட்டும் நடந்துடுது. ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் செக்ஷன்றது வந்து நாம் பண்ணுறோம். இதை நார்மலாக ஒரு ப்ராசஸ்க்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா we have some implementations. அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்னன்றதை பின்னாடி வர செக்ஷனில் ஒவ்வொன்றையும் நான் சொல்லிகிட்டே வரேன். ஓகே, ரைட். இப்போது ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் செக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சார் ஒரு கண்ட்ரோல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், இல்லைன்னா அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சார் அப்படின்றத தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து இன்னொரு ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அது முடிகிற வரைக்கும் அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ இதில் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்றது தான் நடக்கும். இங்கே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனில் ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு தான் ஹையர் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. வேறு எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸுமே அதை ப்ரீஎம்ப்ட் பண்ண முடியாது. ப்ரீஎம்ப்ட் பண்ண முடியாதுன்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸோட ப்ரியாரிட்டியை இன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வேறு ஒரு ப்ராசஸ் வந்து அங்கே உள்ளே நுழைய முடியாது. ஸோ இந்த டைமில் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் இதில் தான் ரன் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா we cannot exclude that particular process out of that particular critical section. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போது இஃப் there is no process inside the critical section அப்படின்னா அந்த டைமில் வேறு எந்த ப்ராசஸ்னாலும் அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து நடந்து முடிக்கிற வரைக்கும் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் should be எக்ஸிக்யூட்டட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இன்னொரு விஷயம், அந்த இதில் பவுண்டட் வெயிட்டிங்கும் இங்கே அலோவ் பண்ணும். ஸோ எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் அதே கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே ரன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போது அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து இத்தனை டைம் ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு இத்தனை டைம் தான் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதை மீறி அதை வந்து என்ன பண்ண முடியாது, ரன் ஆக முடியாது. ஸோ இத்தனை டைம் தான் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு இதை வந்து நம்ம கொடுத்துடலாம், ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு பேர் பவுண்டட் வெயிட்டிங்னு பேர். ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் கிரிட்டிக்கல் செக்ஷனில் என்னென்ன ப்ராசஸ் எந்தெந்த டைமில் ரன் ஆகணும், எத்தனை டைம் ரன் ஆகணும், இது எல்லாத்தையுமே we can say. ஸோ இதுலேயும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணலாம். ஷேர்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கும் வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் ஹால்ஸ் இன் அ நான் கிரிட்டிக்கல் செக்ஷன் மஸ்ட் டூ so without interfering with other processes. அது வேறு எந்த ப்ராசஸாலையும் இன்டர்ஃபியர் பண்ணப்படக்கூடாது. இட் மஸ்ட் நாட் possible for a process requiring access to the critical section to be delayed indefinitely. அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸும் டெட்லாக் கண்டிஷனுக்கு போகவே முடியாது இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும். அப்போது ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ளே அது ரன் ஆகுது அப்படின்னா வேறு எந்த ப்ராசஸும் அதை வந்து இன்டர்ஃபியரும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த ப்ராசஸ் வந்து செய்யும்போது அந்த இது வந்து டெட்லாக் கண்டிஷனுக்கு அது போகவே போகாது. இதுக்கு இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம கிளாஸில் வந்து ஒரு வார்ப்ளைன் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தோம். வார்ப்ளைன் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் வார்ப்ளைன் வந்து ஒரு வார் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னா சப்போஸ் அந்த பர்டிகுலர் வார்ப்ளைனை வந்து யாராவது ஒரு எனிமி பிளேனோ இல்லை எனிமியோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அட்டாக் நடக்கிறதுக்குள்ளே இந்த வார்ப்ளைன் வந்து அந்த பர்டிகுலர் எதிரியை வந்து அழிச்சாகணும். ஸோ இதை வந்து செய்யணும் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் வார்ப்ளைன் வந்து வேறு எல்லா ஒர்க்கையும் வந்துட்டு பின்னாடி தள்ளிட்டு
அந்த பர்டிகுலர் வார் பிளேனை எப்படி வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதுன்றது தான் அதை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நாம் அந்த வார் பிளேன் அந்த பர்டிகுலர் செக்ஷனை, அதாவது அந்த குறிப்பாத்து அந்த பர்டிகுலர் டார்கெட்டை வந்து அடிக்கிற அந்த செக்ஷனை வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இல்லைன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் இதை ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த பர்டிகுலர் பிளேனோட மற்ற எந்த ஒரு ஒர்க்குமே வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஒர்க்கை இன்டர்ஃபியர் பண்ண முடியாத அளவுக்கும், அதே மாதிரி டெட்லாக் நடக்க முடியாத அளவுக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸில் இந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் செக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதில் அந்த பர்டிகுலர் சர்வீஸையோ இல்லைன்னா ஒர்க்கையோ வந்து நாம் ஒரு இதுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் கேனாட் பி ஸ்டாப்டு. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு வந்துட்டு we can give the critical section. இப்போது நம்ம இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இதை வந்து கன்கரண்ட் மெக்கானிசம்ஸை நம்ம இந்த மாதிரி 4-5 மெக்கானிசம்ஸாக பிரிக்கலாம். ஒன்று க்யூ, இன்னொன்று வந்து மெயில் பாக்ஸ், பைப்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ், செமஃபோர்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் ரிமோட் ப்ரொசீஜர் கால்னு பிரிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி சொல்லியிருக்கோம், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது எய்தர் ஷேர்டு டேட்டாவும் இருக்கலாம், இல்லை கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ராசஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அந்த பர்டிகுலர் இது வந்துட்டு வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறதா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கும்போது நம்ம இதை 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக பிரிக்கிறோம். டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணக்கூடதா இருந்தால் ஒரு 3 தான் ஆகும். அதாவது க்யூ, மெயில் பாக்ஸ், பைப்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் அந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும். ஆக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணுறதா இருந்தால் செமஃபோர்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் ஆகும். டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்க்கு இதை போய் ஆக்சஸ் பண்ண போகுது அப்படின்னா நம்ம ரிமோட் ப்ரொசீஜர் காலாகவும் இதை வந்து நம்ம மாடல் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி நம்ம மாடல் பண்ணும்போது இந்த இது எல்லாத்தையுமே இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் கீழே நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானது செமஃபோர். இந்த செமஃபோர்ன்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளைகளெலாம் ட்ரெயின் வந்து பார்த்துருப்போம். இந்த ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே நுழைய போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் வந்துட்டு 2 டிவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த ட்ராக்கில் வந்துட்டு வேறு ஏதாவது அந்த ட்ராக் வந்து அந்த இதுக்குள்ளே போக போகுது, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போக போகுது அப்படின்னா ஸ்டேஷனில் வேறு ஏதாவது ட்ரெயின் இருக்கான்றத வி வில் செக். ஏன்னா வரக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் வந்து போர்ட் ஆகணும். அப்போது ஸ்டேஷனில் நின்று பயணிகளை ஏற்றிக்கிட்டு இல்லைன்னா பயணிகளை இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது போக முடியும். ஸோ அது நடக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்டேஷனில் வேறு எந்த ட்ரெயினும் இருக்கக்கூடாது. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, செமஃபோர்னு சொல்லிட்டு ஒரு கைகாட்டியை வந்து வச்சுருப்பாங்க. அந்த கைகாட்டி வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு நம்ம கை மாதிரி தான். நம்ம கை வந்து இப்போ மேலே தூக்கி இருந்தது அப்படின்னாக்கா அதை ஸ்டாப் பண்ணும், கீழே இருந்ததுனாக்கா அதை வெயிட்டுன்னும் நம்ம வந்து சிக்னலாக கொடுத்துக்கலாம். அப்போது ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் வந்து உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா நாம் வந்து இந்த 2 சிக்னலில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். எப்போ வந்து வெயிட்ன்ற சிக்னலை நம்ம கொடுப்போம் அப்படின்னா, ஸ்டேஷனுக்குள்ளே ஏற்கனவே ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வரக்கூடிய இன்புட் ட்ரெயினை வந்து நம்ம நிறுத்தி வச்சுட்டு எப்போ வெயிட் பண்ணுப்பா, அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நீ உள்ளே வரலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ வெயிட்ன்றது ஒரு சிக்னல். ரெண்டாவது, ஓகே சார் உள்ளே வந்து எந்த ட்ரெயினும் கிடையாது, ஸோ இப்போ நான் சிக்னல் பண்ணி அந்த ட்ரெயினை உள்ளே வர வைக்கலாம். அப்போது இந்த சிக்னல் வந்து ரெண்டாவது சிக்னல் வந்து சிக்னல்ன்ற ஒரு சிக்னல்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த இதுலேயும் நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஸ்டேஷன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஸ்டேஷன் வந்து இங்கே நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன்னு எடுத்துக்கப்புறம் உள்ளே வரக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்மளோட ட்ரெயின்னு எடுத்துக்கிறோம். அப்போது உள்ளுக்குள்ளே உங்களோட ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ட்ரெயின் இருந்ததுன்னா வேறு ஒரு ட்ரெயினை நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே விட மாட்டீங்க. அப்போது அதே மாதிரி தான் கிரிட்டிக்கல் செக்ஷனும். கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் உள்ளே இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வேறு ஒரு ப்ராசஸை வந்து உள்ளே விட மாட்டீங்க. அந்த ட்ரெயின் வந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரெயினை நீங்கள் உள்ளே விடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் செமஃபோர்லையும்
ஒரு ப்ராசஸ் வந்து உள்ளே இருந்தது அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வேறு ஒரு ப்ராசஸை நம்ம உள்ளே விட மாட்டோம். ஸோ அதுக்கு வந்து we will be using 2 types of signals called wait and signalன்ற 2 சிக்னல்ஸை வந்து இது பண்ணுறோம். இதுக்கு வந்து சில கவுண்டர்ஸும் வச்சுருக்கோம். அந்த கவுண்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது எந்த டைமில் வெயிட் பண்ணுது, எத்தனை டைம் அது வெயிட் பண்ணுது. ஸோ வெயிட் ஆப்ரேஷன் டிக்ரிமெண்ட்ஸ் செமாஃபோர் வேல்யூ இஃப் நெகட்டிவ் தென் ப்ராசஸ் தட் எக்ஸிக்யூட்டட் வெயிட் would get blocked. அதாவது இப்போ சப்போஸ் அந்த பர்டிகுலர் இது வந்துட்டு வேறு ஒரு ஒர்க்காக போகணும் அப்படின்னாக்கா அந்த வேல்யூ வந்து நம்ம நெகட்டிவாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தோன்னா அது பிளாக்டு ஸ்டேட்டுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லை சார், எனக்கு அது பாசிட்டிவில் தான் இருக்கணும், எத்தனை டைம் கவுண்ட் ஆகணுன்றதை நம்ம பார்க்கணும் சார் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு கவுண்ட் வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த கவுண்ட் வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து டெட்லாக்கோ அல்லது இது டைம் அவுட் சிக்னலோ வந்து நம்ம கொடுக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி இதில் டைம் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா செமாஃபோர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் நம்ம எல்லா செமாஃபோர்ஸையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதர் தென் 3 ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து P அண்ட் Vன்ற 2 சிக்னல்ஸாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் கவுண்ட் வேல்யூஸ் வேக்கப்ஸை வந்து சேவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்போ வந்து கவுண்ட் வேல்யூஸ் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ப்ராசஸை வேக்கப் பண்ணிட்டோ இல்லைன்னா சிக்னல் பண்ணிட்டோ வந்துட்டு நம்ம எய்தர் அதை நம்ம வெயிட் பண்ணவோ இல்லைன்னா சிக்னல் பண்ணி அந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே அந்த ப்ராசஸை ரன் பண்ண வைக்கவோ செய்யலாம். செமாஃபோர்ஸில் நார்மலாக வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் வெரைட்டி வந்து பைனரி செமாஃபோர்னு சொல்லுவோம். ரெண்டாவது வெரைட்டியை வந்து ஸ்ட்ராங் செமாஃபோர்னு சொல்லுவோம். மூணாவது வெரைட்டி வந்து வீக் செமாஃபோர்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் செமாஃபோரில் மியூடெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம கவுண்ட் வேல்யூஸை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ளே வெயிட்டில் இருக்கணுமா இல்லைன்னா வந்துட்டு இதில் இருக்கணுமா, அதாவது சிக்னலுக்குள்ளே இருக்கணுமா அப்படின்றத நாம் சொல்லிடலாம். இப்போ இது வந்து டிபெண்டிங் அப் அந்த கவுண்ட் வேல்யூ தான். அப்போ டிபெண்டிங் அப் அந்த கவுண்ட் வேல்யூ அப்படின்னாக்கா கவுண்ட் வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம், அதை நம்மளோட யூசர் வந்து என்னவா வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து பைனரி செமாஃபோர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எய்தர் 0வோ இல்லை 1ஓ தான் கொடுக்க முடியும். ஸோ டிபெண்டிங் அப் அந்த ப்ரியாரிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் ப்ராசஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் அவசர கால நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு எய்தர் 0வோ இல்லை 1ஓ நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி நம்ம 0வோ 1ஓ கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் இது வந்துட்டு கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கணுமா இல்லைன்னா கிரிட்டிக்கல் செக்ஷனை விட்டு வெளியில் போகணுமா அப்படின்றத நம்ம இங்கே சொல்லலாம். ஸோ நார்மலாக ஒரு மியூடெக்ஸ்ன்றது வந்து எய்தர் 0 இல்லைன்னா 1. இப்போது நம்ம இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப்போஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு சாவி தான் இருக்குது. அந்த சாவியை 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு ஒர்க்கை வந்து செய்யணும், அந்த ரூமுக்குள்ளே அவருக்கு வந்து அந்த ஒர்க் இருக்குது. ஸோ ஒருத்தர் தான் அட் அ டைமில் அந்த ரூமுக்குள்ளே ஒரு ஒர்க்கை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாவி வந்து 2 பேர்கிட்டையுமே இருக்கும். ஆனால் யாருக்கு வந்து இப்போது அவசரமான நெருக்கடி இருக்குது அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து அந்த சாவியை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மியூச்சுவலாக அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணிக்கிறது. சப்போஸ் ஒரு ஃப்ரெண்டு வந்து காலையில் நேரத்தில் அவருக்கு வெளியில் ஒர்க் இருக்குது அப்படின்னா அவர் வெளியில் போயிடுவார். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஹி வில் பி யூஸிங் தட் ரூம். அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரெண்டு வந்து சாயங்கால நேரத்தில் அந்த ரூமை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி பர்டிகுலர் பர்சன்ஸோட க்ரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எய்தர் அந்த பர்சனுக்கு வந்து 0வோ இல்லை 1ஓ வந்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு நம்ம அசைன் பண்ணுறது மூலமாக அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை நம்ம டைம் பீரியட் பேஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம பைனரி செமாஃபோர்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மியூடெக்ஸ்ன்னு பேர். இந்த மியூடெக்ஸ்ன்றது செமாஃபோரோட இன்னொரு முக்கியமான ஒரு வகை.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் செமஃபோர்ன்றது வந்து கியூ இம்ப்ளிமெண்டட் பேஸ்ட் வந்து ஃபிஃபோ கியூ. ஒரு ஃபிஃபோ கியூ பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செமஃபோர்ஸை வந்து இது பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ராசஸ் எந்தெந்த ப்ராசஸ்லாம் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே வரணுமோ அந்த இது எல்லாத்தையுமே ஃபிஃபோவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறது. அதாவது யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் செக்ஷனும் கொடுத்துருவோம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்டு, அப்புறம் தேர்டு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். என்னதுன்னா இந்த ஸ்ட்ராங் செமஃபோர்ஸை வந்து நம்ம எய்தர் ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம்லையோ இல்லை சாஃப்ட் ரியல் டைம் சிஸ்டம்லையோ யூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ ஆஃப் தி பர்டிகுலர் ப்ராசஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராசஸும் க்யூவில் யார் ஃபஸ்ட்டு வரணும் யார் செகண்ட் வரணும்னு நாமளே ஷெட்யூல் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் தி ஷெட்யூல்டு ஆப்ரேஷன் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ராங் செமஃபோரை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இதை நம்ம வந்து ஈவன் ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம்க்கே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் இதை மோஸ்ட்லி வந்து சாஃப்ட் ரியல் டைம் சிஸ்டமில் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டைமில் அவசர நிலை வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் நாம் இந்த மாதிரி செமஃபோர்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வில் பி கெட் காட். ஸோ அதனால் அதை வந்துட்டு நம்ம நார்மலாக ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம்ஸில் நார்மலாக இந்த ஸ்ட்ராங் செமஃபோர்ஸை யூஸ் பண்ணுறதில்ல. பைனரி செமஃபோர்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராங் செமஃபோர்ஸை நார்மலாக ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணுறதில்ல. வீக் செமஃபோர்ஸை நார்மலாக ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டமில் யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ப்ரியாரிட்டி கியூ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம். இதில் இன்னொரு விஷயம், ப்ரியாரிட்டியாகவே இங்கே இருந்தாலும் இங்கே ப்ரியாரிட்டி இன்வர்ஷனோ அல்லது ஸ்விட்சிங் பிட்வீன் தி ப்ராசஸோ வந்து இங்கே இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த செமஃபோர்ஸை வந்து நம்ம ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம்ஸும் யூஸே பண்ண முடியாது. சாஃப்ட் ரியல் டைம் சிஸ்டம்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மியூடெக்ஸ் செமஃபோர். இதை பற்றி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். எய்தர் 0 இல்லை 1 வேல்யூ கொடுத்துட்டு பேஸ்ட் அப்பான் தி செமஃபோர் வேல்யூ அந்த பர்டிகுலர் இது வந்துட்டு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ ஆஃப் தி பர்டிகுலர் மியூடெக்ஸ் செமஃபோர் எய்தர் 0 or 1 அது அந்த ப்ராசஸ் அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே இருக்கும் இல்லை ஒர்க் ஆகும். அந்த வேல்யூ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து இன்வெர்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குரிய டைம் பீரியட் வரும்போது மட்டும்தான் இட் கேன் பி யூஸ்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷன், அது வந்து க்யூன்னு சொல்லுவோம். நார்மலாக அந்த க்யூஸை வந்துட்டு நம்ம ஃபிஃபோ க்யூன்னு நம்ம சொல்லலாம். ஃபிஃபோ க்யூ மாதிரி தான் இங்கே மெசேஜ் க்யூஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலாக இந்த மெசேஜ் க்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஷெடியூலரோட ஆப்ரேஷனுக்கு உட்பட்டு தான் வந்து செய்வாங்க. அப்போ அந்த க்யூஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நார்மலாக எடுக்கக்கூடிய க்யூவோட இது மாதிரி தான் ஃபிஃபோ க்யூ மாதிரி தான் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போது இதில் ஒவ்வொரு க்யூ ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து இதில் கீழே கொடுத்துருக்கோம். க்ரியேட், போஸ்ட் ஃப்ரண்ட், பெண்ட், ஃப்ளஷ், query, accept or delete இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். இது எதுக்காக சார் அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு க்யூவில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் க்யூவை வந்து க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை போஸ்ட் பண்ணுறது, அதில் எந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வரணும் எது செகண்ட் வரணும்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது, ஏதாவது பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து பெண்டிங்கில் வைக்கணும் அப்படின்னாக்கா அதை பெண்டிங்கில் இது பண்ணுறது, சப்போஸ் ஒரு ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அதை ஃப்ளஷ் பண்ணி வெளியேற்றுறது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். என்னதுன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் க்யூஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அந்த க்யூ வந்து ஃபுல்லாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், there may be a need for a error handling. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து க்யூவை வந்து வெறுமனே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், ஏன்னா நம்ம வந்து க்யூன்றப்போ நம்ம ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு தான் சொல்லிட்டோம்.
அப்போது நம்மளோட க்யூ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த க்யூ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு யார் வர்றாங்களோ அவங்களோட இதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்தவங்கன்னு நம்ம கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்னென்னா, சப்போஸ் நம்மளோட க்யூ வந்து ஃபுல் ஆகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து we need to have some error handling mechanism. அந்த எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் இல்லை அப்படின்னாக்கா ப்ராசஸ் வந்து மே கோ டு டெட்லாக் ஆர் இட் மே பி எண்டட் வித்தவுட் எனி சர்வீஸ். ஸோ அது வந்து நம்ம நடக்கக்கூடாது. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் வச்சுட்டு அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எரரை ஹேண்டில் பண்ணிவிட்டு அது திருப்பி வந்து ரீஷெடியூல் பண்ணுற மாதிரி we can do. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன்டு சைஸ் வந்து நம்ம எதுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் யூசர் டிஃபைன் சைஸ் நம்ம கொடுக்கறதுனால தான் நம்ம வந்து சில இடங்களில் எரர் ஹேண்ட்லிங் தேவைப்படுது. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சிஸ்டம் தான் எவ்வளோ வந்து யூஸ் பண்ணணும், எவ்வளோ இது தேவை, நமக்கு எவ்வளோ தேவை, நமக்கு அதுக்கு எவ்வளோ மெமரி வரும். ஏன்னா க்யூ இல்லாமல் வந்துட்டு நார்மலாக ஒவ்வொரு ப்ராசஸ்க்குள்ளேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கில் தான் ரன் ஆகும். அப்போது ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கில் ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்துட்டு நம்ம ப்ராசஸ்க்குன்னு தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு யூசர் டேட்டாவுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, கோடுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, ஸ்டாக்குக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, ஹைப்புக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மெமரி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கம்யூனிகேஷனுக்கும் மெமரி ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம இந்த க்யூவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போது அதுக்கு ஒன்றுக்குள்ளே இன்னொன்றுக்குள்ளே டிவிஷனாக நமக்கு நிறையா மெமரி வந்து அதுக்குன்னு தனித்தனியாக ஒதுக்கிடுறோம். அப்போ க்யூவுக்கு வந்து மெமரி கண்டிப்பாக ஒதுக்கக்கூடிய ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்போது அதுக்குள்ளே தான் நம்ம அந்த க்யூவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போது நம்ம வந்து அது பர்டிகுலராக யூசர் டிஃபைன்டு சைஸாக தான் இருக்க முடியும். இதுக்குள்ளே இவ்வளோக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூசர் தான் கொடுப்பாங்க. அப்போது டிபெண்டிங் அப்போ அந்த யூசரோட இதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த க்யூ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட க்யூ ஃபுல்லாகிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்றதுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தான் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது மெயில் பாக்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு. ஸோ மெயில் பாக்ஸுன்றது இங்கே ஒரு விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும். இந்த க்யூவும் மெயில் பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. என்னதுன்னா க்யூ அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு க்யூன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த க்யூக்குள்ளே நமக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே ஃபிஃபோ முறையில், அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் முறையில் வந்து எந்தெந்த ப்ராசஸ்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணணுமோ எல்லா ப்ராசஸ்லையும் ஷெட்யூல் பண்ணி இவங்க ஃபஸ்ட்டு, இவங்க செகண்டு, இவங்க தேர்டுன்னு ஒரு க்யூக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் வருஷப்படுத்திட்டு ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராசஸாக எடுத்து ரன் பண்ணுவோம். அதை க்யூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஏற்கனவே சொல்லியாச்சு. மெயில் பாக்ஸுன்றது வந்து அப்படி நம்ம க்யூ வருஷப்படி இது வந்து நம்ம ப்ராசஸ் எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ண முடியாது. அதை விட மெயில் பாக்ஸுன்றது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இவர் வந்து இருப்பார், ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் மற்ற எல்லா ப்ராசஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் மற்ற ப்ராசஸோட எல்லாத்தோடையும் கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஒரு மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிரும். அந்த மெயில் பாக்ஸில் எந்தெந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த ப்ராசஸோட கம்யூனிகேட் பண்ண விரும்புதோ அது எல்லாமே தே கேன் கிவ் தேர் மெயில் நேம்ஸ். ஸோ அந்த மெயில் நேம்ஸை கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து இவங்களுக்குன்னு தனித்தனியாக மெயில் பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணி வச்சிடும். ஒவ்வொரு டைமும் அந்த பர்டிகுலர் மெயில் பாக்ஸுக்குள்ளே எந்தெந்த போஸ்டிங்லாம் வருதோ அந்தந்த போஸ்டிங்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் வில் பி கிரியேட்டட் அண்ட் தி கம்யூனிகேஷன் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே, ஸோ அது எல்லாமே அந்த மெயில் பாக்ஸோட சைஸை பொறுத்து தான். ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு இந்தந்த ப்ராசஸ்க்கு இவ்வளோ வந்து நான் வந்து மெயில் பாக்ஸ் டைப் வந்து இது பண்ணுறேன்றதை அந்த பர்டிகுலர் மெயில் பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஓஎஸ் தான் வந்து முடிவு பண்ணணும். அதாவது அஸ் அ யூஸராக நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கிறோம். அந்த காருக்குள்ளே மெயின் ப்ராசஸர் இருக்குது. அந்த மெயின் ப்ராசஸர் ஒரு மெயில் பாக்ஸை வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ப்ராசஸ்.
அந்த ப்ராசஸ் ஒரு மெயில் பாக்ஸை வச்சுருக்கு. அது எல்லா சப்டிவிஷன்ஸோடையும் வந்துட்டு அது கம்யூனிகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அது ஜிபிஎஸ் டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணலாம், ஆடியோ வீடியோ சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணலாம், பிரேக் சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணலாம், செக்யூரிட்டி சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. எல்லா சிஸ்டத்தோடையும் தனித்தனியாக வந்து அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல மெயில் பாக்ஸோட சைஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அலோகேட் பண்ணலாம். ஏன்னா மெமரியை நம்ம இங்கே தான் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அப்போது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆடியோ வீடியோ சிஸ்டமுக்கு வந்து அதிகமாக நம்ம இது கொடுக்கறதுக்கு பதிலாக பிரேக்கிங் சிஸ்டமுக்கு அதிகமான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஆடியோ வீடியோ வந்துட்டு ஈவன் தோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன், அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து சேஃப்டி. ஸோ பிரேக்கிங் சிஸ்டமுக்கு அதிகமான ஸ்பேஸிங்கும் ஆடியோ வீடியோ சிஸ்டமுக்கு கம்மியான ஸ்பேஸிங்கும் நம்ம கொடுக்குறது மூலமாக நம்ம இங்கே வந்துட்டு நம்மளோட மெயில் பாக்ஸோட சைஸை வந்துட்டு we can prioritize. So depending upon the priority of this particular process, we can give the memory space for the மெயில் பாக்ஸஸ். ஸோ இதுலேயும் மெமரி பாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட், query, pinned, போஸ்ட், அக்செப்ட், delete இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க முடியும். இப்போ மெயில் பாக்ஸை நம்ம நார்மலாக 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன் மெசேஜ் மெயில் பாக்ஸு ஒரு வகையாகவும், மல்டிபிள் அன்லிமிட்டட் மெசேஜஸ் ஒரு வகையாகவும், மல்டிபிள் மெசேஜஸ் வித் ப்ரியாரிட்டி பேராமீட்டர்ஸாகவும் நம்ம பிரிக்க முடியும். ஸோ இது உள்ளே இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து மெயில் பாக்ஸை பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது பைப்பு. ஸோ பைப்பும் ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். இப்போது இந்த பைப்புன்ற கம்யூனிகேஷன் வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, 2 ப்ராசஸ்க்கு நடுவில் தான் மட்டும்தான் இதை வந்து இது பண்ண முடியும். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மெயில் பாக்ஸுக்கும் பைப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மெயில் பாக்ஸுன்றது வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் மெசேஜ் மாதிரி. ப்ராட்காஸ்டிங் மெசேஜ்னால் ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்களோட மெசேஜை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ டிவி ஸ்டேஷனில் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் தான் போய் சேரும். அப்போ அதுக்கு பேர் ப்ராட்காஸ்டிங்னு பேர். இப்போது ஒரு ஃபோனில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒரு ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நாம் 1-to-1 கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ப்ராட்காஸ்டிங்னா 1-to-many கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ மெயில் பாக்ஸுன்றது வந்து ப்ராட்காஸ்டிங் இதுக்கு கீழே வரும். அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நிறைய ப்ராசஸோட கம்யூனிகேட் பண்ண ஆசைப்படுறது, அதுக்கு பேர் மெயில் பாக்ஸுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. பைப்புன்றது வந்து 1-to-1 கம்யூனிகேஷன் மட்டும்தான். இந்த பர்டிகுலர் பைப்ஸை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மெசேஜ் பைப்ஸ், இன்னொன்று வந்து சர்வீஸ் இல்லைன்னா சிஸ்டம் பைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி அந்த பர்டிகுலர் ப்ராசஸோட வகையை பொறுத்து இந்த பைப்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிக்கிறோம். மெசேஜ் பைப்புன்றது வந்து நார்மல் யூசர் ரிலேட்டட் பைப்ஸ் தான். ஸோ யூசர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இல்லைனா யூசர் ரிலேட்டட் ப்ராசஸ் வந்து ஒரு யூசர் ரிலேட்டட் ப்ராசஸும் இன்னொரு யூசர் ரிலேட்டட் ப்ராசஸும் கம்யூனிகேட் பண்ணணும்னா மெசேஜ் பைப் மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு தேவையான மெசேஜஸை வந்து அந்த பைப் மூலமாக இட் வில் கம்யூனிகேட். அந்த பைப்பை வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த எந்தெந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு நடுவில் நம்ம அந்த பைப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த 2 ப்ராசஸ் மட்டும்தான் அந்த பைப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் நம்ம சில நேரங்களில் யூனி டைரெக்ஷனல் தான் மோஸ்ட்லி வந்து பைப்ஸை யூஸ் பண்ணுவோம். பை டைரெக்ஷனலாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பைப்போட சைஸுன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் ஃபிக்ஸட் ஒன். பைப்பை பொறுத்த வரைக்கும் அது மெயில் பாக்ஸ் மாதிரி நம்ம நிறையா வந்துட்டு இவ்வளோ மெசேஜ் வேணும், இதுக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுனால இதுக்கு அதிகமான ஸ்பேஸ் வேணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போது ஒரு பர்டிகுலர் பைப்புக்கு இவ்வளோ தான் ஃபிக்ஸட் சைஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இங்கே யூனி டைரெக்ஷனல் இது மட்டும்தான் பண்ண முடியும், பை டைரெக்ஷனல் பண்ண முடியாது. அப்போது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸோட கம்யூனிகேட் பண்ணணும்னா பைப்பை யார் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் சென்டராக இருப்பாங்க, யாருக்கு வந்து அனுப்பணுமோ அவங்க வந்து ரிசீவராக இருப்பாங்க. ஸோ
இங்கே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து பர்டிகுலர் பைப்பை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னாக்கா அவங்க சென்டராகவும் இன்னொருத்தவங்க ரிசீவராகவும் இருப்பாங்க. இப்போ இது சேஞ்ச் பண்ணணும். நம்ம இப்போ மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷனில் மாஸ்டர் வந்து ஸ்லேவுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. ஸ்லேவ் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பைப்ஸ்லேயும் நம்ம தனியாக வந்து இது பண்ணி தான் ஆகணும். நார்மலாக இந்த பைப் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ஜாவாவில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் இது வந்து கிடையாது, ஓஎஸ் கிடையாது சார். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தானே சார். அதுக்கும் பைப்புக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஓஎஸில் இருக்கக்கூடிய நிறையா ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஜாவாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம ஓஎஸ்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தேவைப்படும். அப்போ அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை நார்மலாக வந்து ஜாவா ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம பண்ணும்போது யூசரால் அந்த பர்டிகுலர் ப்ராசஸை ஒவ்வொன்றோடையும் அதோட இன் அண்ட் அவுட் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டிவைஸ் வேணும். அந்த டிவைஸ் நம்ம எம்பெடட்டை பொறுத்த வரைக்கும் அது ஜாவாவாக தான் இருக்கும். ஏன்னா ஜாவா வந்து எதுக்காக சார் மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் சிஸ்டம்லேயும் வந்து ஜாவா ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஜாவாவுக்கு வந்து இந்த மாதிரியான உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கம்யூனிகேஷன் சேனல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் எல்லாமே ஜாவாவில் தான் அதிகம். அதனால தான் நிறைய இதில் வந்து ஓஎஸ்ன்னு எடுத்துக்காமல் அதை ஜாவா ரிலேட் பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான சிஸ்டம்ஸை லோ காஸ்ட்லேயும், ஏன்னா நம்ம ஓஎஸ் யூஸ் பண்ணும்போது காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம். ஸோ இந்த இடத்துல ஜாவாவை யூஸ் பண்ணும்போது, அதாவது ஓஎஸ் எடுத்துகிட்டு ஜாவான்னு கிடையாது, ஓஎஸோட ஃபங்க்ஷன்ஸில் ஜாவாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஓஎஸோட சைஸை குறைச்சிடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல் ஓஎஸை யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஓஎஸோட சில ஃபங்க்ஷன்ஸ் வித் ஜாவா அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு ஓஎஸ்ஸையும் வந்து இங்கே அதிகமாக லோடு பண்ணாமலும், அதே நேரத்தில் நம்மளோட சிஸ்டமை ஓஎஸோட ஃபுல்லோடையும் சிஸ்டம் மேலே போடுறதுக்கு பதிலாகவும். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம வந்து சிஸ்டமோட லோடையும் அதிகப்படுத்தலை, ஓஎஸோட லோடையும் அதிகப்படுத்தலை. ஓஎஸோட லோடை நம்ம ஜாவாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றோம். சிஸ்டமோட லோடை ஓஎஸை குறைக்கிறது மூலமாக நம்ம வந்து சிஸ்டமோட லோடையும் குறைச்சிட்றோம். அப்போது இந்த இடத்துல நம்மளோட சிஸ்டமோட சைஸை குறைக்கிறது மூலமாகவும் ஓஎஸோட லோடை வந்து கம்மி பண்ணுறது மூலமாகவும் நாம் இங்கே ஸ்பீடை வந்து இங்கே அட்டைன் பண்ண பார்க்குறோம். ஸோ இந்த விஷயம் வந்து நார்மலாக ஜாவாவில் வந்து நிச்சயமாக பண்ண முடியும். அதனால தான் நிறைய சிஸ்டம்ஸில் ஜாவாவை யூஸ் பண்ணி இது வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான டூல் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைப்புன்றதும் ஒரு முக்கியமான டூல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டுன்றதும் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இந்த சாக்கெட்டுன்றது பைப் மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் சாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சாக்கெட்டோட ஒரு பர்டிகுலர் எண்டு வந்து ஒரு ப்ராசஸும் இன்னொரு பர்டிகுலர் எண்டை இன்னொரு ப்ராசஸும் வச்சுருக்கோம். ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆனால் சாக்கெட்டுக்கும் பைப்புக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைப்பு வந்து சிஸ்டம் கால்ஸ் கிரியேட்டட் பை அ பைப் சிஸ்டம் கால் அது இது பண்ணும். இது வந்து சாக்கெட் சிஸ்டம் கால் வந்து இது பண்ணும். ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம நார்மலாக போர்ட்டுன்னு ஒன்று வச்சுக்க மாட்டோம். எதுலன்னா பைப்பில் வந்து போர்ட்னு வச்சுக்க மாட்டோம். அப்போ இங்கே சிஸ்டம் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நார்மலாக சாக்கெட்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சிஸ்டம் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாக இப்போ நெட்வொர்க்கில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை ஒரு இடத்துல வந்து நம்ம இது பண்ணுறோம், இன்வோக் பண்ணுறோம். இன்னொரு ப்ராசஸ் வந்து சர்வரில் இருக்குது, இந்த ப்ராசஸ் வந்து இந்த நம்ம சிஸ்டமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ்க்கு ரெண்டுக்கும் நடுவில் வந்து இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனை நம்ம இன்வோக் பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து சர்வரில் இருக்குது, இன்னொன்று வந்து கிளைண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ அந்த இதை வந்துட்டு கிளைண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதை இது பண்ணணும், சர்வரில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்வோக் பண்ணணும் இல்லை ரன் பண்ணணும்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்கன்னா, அந்த இடத்துல போர்ட்டுன்னு ஒரு அட்ரஸ் வந்து வேணும். ஸோ இந்த போர்ட்டு ரிலேட்டட் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே சாக்கெட்டில் வந்து பண்ணுவாங்க. நார்மலாக யூசர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸில் பைப்பு வந்து நார்மல் யூசர் டிஃபைன்டு ப்ராசஸ் எல்லாமே பைப்பில் யூஸ் பண்ணலாம். ஆனால் நெட்வொர்க் ரிலேட்டட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னா இப்போ நம்ம IPv4, IPv6, அப்புறம் பார்த்திங்கன்னா UDP, இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு நம்ம மெயிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய SNMP ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரோட்டோகால் எல்லாத்துக்குமே தனித்தனியாக சாக்கெட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன் இது சாக்கெட்டுன்னு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ரோட்டோகாலுமே வந்துட்டு சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகும். அப்போ இந்த சிஸ்டமில் ஒர்க் ஆகக்கூடிய இந்த ஒவ்வொரு ப்ரோட்டோகாலும் அதுக்குரிய தனித்தனி ப்ராசஸ்க்கு இந்த சாக்கெட்டை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த சாக்கெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக அதில் என்ன சார் இது பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு தனித்தனி பர்டிகுலர் ப்ரோட்டோகாலுக்கும் தனித்தனி சாக்கெட் நம்பர்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு தனித்தனியாக போர்ட் நம்பர்னு இருக்கும். இப்போது எல்லா நெட்வொர்க் ரிலேட்டடு இதுவுமே வந்து கேபிள் வழியாக தான் ரன் ஆகும். அப்போது இதே கேபிளில் தான் வந்து நம்ம மெயிலும் நம்ம பார்க்குறோம், அதே கேபிளில் தான் வந்துட்டு நம்ம நெட்டும் பார்க்குறோம், அதே கேபிளில் தான் வீடியோவும் ஓடுது, அதே கேபிளில் தான் ஆடியோவும் ஓடுது. எல்லா டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுமே அந்த ஒரே கேபிள் வழியாக தான் போயிட்டு வருது. அது எல்லாமே நடக்குது இல்லையா. ஆனால் இங்கே எல்லா பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுமே பேக்கெட்ஸாக தான் போயிட்டு வருது. எல்லாமே வந்து சின்ன சின்ன பைனரி பேக்கெட்ஸாக தான் போயிட்டு வருது. அப்போ இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே ஒன்று கலந்துடாதா சார் அப்படின்ற கொஷின் நமக்கு வரும். அப்போ இது எல்லாமே ஒன்று கலந்தாலுமே இங்கே அதை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த போர்ட்ஸுன்றது தேவைப்படுது. அப்போது ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா எந்த போர்ட்டுக்கு போகணும், SNDPக்கு போகணுமா, அதாவது மெயிலோட போர்ட்டுக்கு போகணுமா, இல்லைனா இந்த பர்டிகுலர் சைட்டோட போர்ட்டுக்கு போகணுமா. ஏன்னா நம்ம இப்போ சப்போஸ் மெயிலில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், மெயிலில் நம்ம வந்து நிறையா செக்யூர்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு டேப்பில் ஏதோ ஒரு இதை ப்ரௌஸ் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம இன்னொரு பர்டிகுலர் இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம மெயிலில் இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு போகுமா, போகாது. ஏன் போகலை, ஏன்னா அது எல்லாமே தனித்தனி சாக்கெட்ஸை வச்சும் தனித்தனி போர்ட்ஸை வச்சும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே எதுவுமே வந்துட்டு ஒன்று வந்து இன்டரப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த சாக்கெட்டுன்றதுக்கும் பைப்புன்றதுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது, லாஸ்ட் ஒன், ரிமோட் ப்ரொசீஜர் கால். இந்த ரிமோட் ப்ரொசீஜர் கால்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரிமோட் ப்ரொசீஜர் கால்ன்றது வந்து எல்லா டைப் ஆஃப் இன்டர்நெட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த ரிமோட் ப்ரொசீஜர் கால்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட் ரிலேட்டட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் கிடையாது, மெயில் ரிலேட்டட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ரிமோட் ப்ரொசீஜர் கால்ஸை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிமோட் ப்ரொசீஜர் கால்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நடுப்பற நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் தான் ஒரு ரிமோட் ப்ரொசீஜர் கால்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு கிளைண்ட் இருக்கார், அவருக்கு வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அந்த சர்வீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா சர்வரில் இருக்குது. அப்போ சர்வரில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸை வந்து இங்கே இருக்க கிளைண்ட்டு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு ப்ரொசீஜர் காலாக தான் கேட்பார். அது வந்து கிளைண்ட்டுக்குள்ளவே இருக்குது அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே சிஸ்டம் கால்னு போட்டு அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரை வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஏற்கனவே இன்டரப்ட்லேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா இன்டரப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனை வந்து கால் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு காலிங் ஃபங்க்ஷன் மூலமாகவோ இல்லைனா ஒரு காலிங் ப்ரொசீஜர் மூலமாகவோ இல்லை இன்டரப்ட் பண்ணுறது மூலமாகவோ நம்ம கால் பண்ணுவோம். அப்போ இது அந்த ப்ராசஸருக்குள்ளவே அந்த பர்டிகுலர் இது இருக்குது, அந்த ப்ரொசீஜருக்குரிய இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் வந்து உள்ளவே இருக்குது. அதனால் ப்ராசஸ்க்குள்ளவே அது கேட்டுக்கிறது. அப்போ அது ப்ராசஸரை விட்டு வெளியில் போகாது, சிஸ்டமை விட்டே வெளியில் போகாது. ஆனால் இந்த இடத்துல ரிமோட் ப்ரொசீஜர் கால்ன்றது இந்த பர்டிகுலர் சிஸ்டம் கால் வந்து வேறு ஏதோ ஒரு சர்வரில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை இது கால் பண்ணணும் அப்படின்னாக்கா we need to have this remote procedure call. இந்த ரிமோட் ப்ரொசீஜர் கால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி அங்கே அந்த ஒர்க்கை வந்து அங்கேயே வச்சு செஞ்சுட்டு அந்த ஒர்க்கோட அவுட்புட்டை மட்டும் நமக்கு இங்கே நம்மளோட இதுக்கு வந்துட்டு அனுப்போம். அதாவது அவுட்புட் மட்டும் நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்போம். இல்லைன்னா இது இந்த கிளைண்ட்லேயே வந்து கூட ரன் ஆகலாம். சில இதெல்லாம் பீர் டு பீர் கம்யூனிகேஷன் ஆகும், சில நேரங்களில் இருக்கும். ஸோ இது வந்து ரிமோட் ப்ரொசீஜர் காலை பற்றினா இது. இதோட 4th யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 5th யூனிட்டுக்கான வீடியோ வந்து நான் இன்னும் 2-3 நாளில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.